ஆட்டோ பவர் பேக் வாடிக்கையாளர்களுக்கும் இன்று இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மிஷின் என்னவென்றால் ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் 4-8 லீனியர் வேயர் டைப். இந்த மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன 4-8 லீனியர் வேயர்னா ஹெட் 1, ஹெட் 2, ஹெட் 3, ஹெட் 4 இந்த 4 வே மெட்ரிக் இருக்கும். வெயிட் போட்டு தான் ஒரு பொருளை வந்து வெயிட் போட்டு தான் இந்த மிஷின் பேக் பண்ணுது. அட்வான்ஸ் சிஸ்டம் கொண்ட பேக்கிங் மிஷினை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க 1-2 பண்ண மாட்டாங்க. ஒரு 10-15 ஐட்டம் பேக் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான மிஷின் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். பாருங்க எவ்வளோ ஐட்டங்கள் ஒரே மிஷினில் பேக் பண்ண முடியும்னா அதை நம்ம ஆட்டோ பவர் பேக் மூலயமா தான் முடியும். உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி குச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த மரவள்ளி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 கிராம்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸும் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமைஸாக என்னென்னா நீங்கள் என்ன கிராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வேரி பண்ணி இந்த மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். வாம்பொடின்னு சொல்லக்கூடிய இந்த மிச்சர் வகையான வாம்பொடி வகைகளை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முறுக்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி முறுக்கு வகைகளும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலா பகாடா சொல்லக்கூடிய இந்த ஐட்டமும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கஸ்டமர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதில் பண்ண முடியும் அதை பண்ண முடியுமா கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக விரிவான ஒரு வீடியோவாக இதை எடுத்து உங்களுக்கு பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிச்சரும் பேக் பண்ணிக்கலாம். இதில் நீங்களும் கஸ்டமைஸாக என்னென்ன கிராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கிராம்ஸ்லாம் பண்ணிக்கலாம். கட்டகராசு சொல்லக்கூடிய ஒரு 1.5 இன்ச்சு லென்த் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வரைக்குமே இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் 50, 100, 1/2 kg இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக என்னென்ன பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெயிட் போட்டு பண்ணுறதுனால இந்த மிஷினை அந்த அளவுக்கு டெக்னாலஜியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கட்டகராசும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் குழந்தைகளில் விரும்பி அதிகமாக சாப்பிடக்கூடிய கார்ன் சிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான கார்ன் சிப்ஸும் இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். கஜரான்னு சொல்லக்கூடிய இந்த பீஸும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிராம் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிராம்ஸ் எல்லாம் இதில் 1 kg வரைக்குமே மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி நம்ம பேக் பண்ண முடியும். மல்லாட்டை பயிருக்கு மேலே ஒரு மசாலா கோட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டமும் இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேந்திரன் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg வரைக்குமே பேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிஷின் தான் இது. வறுத்த கடலப்பயிர் மசாலா போட்டது அந்த மாதிரி இந்த மாதிரி கடலப்பயிர் ஐட்டங்களை பேக் பண்ணிக்கலாம். இவங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வரைக்கும் இதில் பேக் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான். ஆனால் 1 kg இதில் பேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட மிஷினாக தான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா காராபூந்தி உங்களுக்கு 1 kg பேக் பண்ணக்கூடிய மிஷினாக தான் இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்பெஷல் முறுக்குன்னு சொல்லக்கூடிய ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவோம் இதை. இந்த ஆந்திரா முறுக்கு வகைகளும் நம்ம பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தவிர்த்து அடுத்து நம்ம என்னென்னா பொரி உண்டை கூட நம்ம பேக் பண்ணலாங்க. இதில் அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக நம்ம மிஷின் தான் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பொரி உண்டை கூட இதில் பேக் பண்ண முடியும். இதெல்லாம் தவிர்த்து பண்ண முடியாத ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மரவள்ளி சிப்ஸ் இதில் பண்ண முடியாது. அந்த கை முறுக்கு சொல்லக்கூடிய கை முறுக்கு பெரிய பெரிய முறுக்கு வகைகள்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ் வகையில் மேஜராக எல்லாமே சின்ன சின்ன எல்லாடா கூட இதில் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இப்போ நீங்கள் விரிவாக பார்க்கணும்னா நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுருக்கோம். மேலே உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி ஓடுதுன்றது இந்த வீடியோவில் நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே எப்படி பொருள் கொட்டுறதுன்னா, நம்ம இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்களே ஸ்டெப்ஸ் செஞ்சு கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம அதாவது ஸ்டெப்ஸ்ன்றது எல்லாருக்குமே நான் ரெஃபர் பண்ணுறதில்ல, கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி தரோம். ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் சிஸ்டத்தோட பண்ணியிருக்கோம். வீல் போட்டு உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் யூஸ் நவுத்திக்கலாம், எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு தூக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தள்ளி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வீல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி நம்ம இதில் மேலே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்துட்டு நீங்கள் எப்படி பொருள் போடணுமோ இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் வேணும்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நீங்கள் எந்த பொருளை நீங்கள் ஓட்டுறீங்களோ அந்த பொருளை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு எடுத்து லோட் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் கொண்ட ப்ராடக்ட் சென்சார் சொல்லக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான சென்சார். அந்த மாதிரி சென்சார் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பர் என்ற ஒரு ஆப்ஷனை வந்து மற்ற எந்த மிஷின்லையுமே பார்க்க முடியாத ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் என்ற ஒரு ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா, கஸ்டமருக்கு உங்களுக்கு அக்யூரேசி நல்லா கிடைக்கும்.
அக்யூரேசி நல்லா கிடைக்கின்றதுனால தான் நம்ம ஷாப்பர் என்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபர் ஸ்டேக்கர்னு சொல்லி ஆஃபரே டோட்டலாக உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் மேலே இந்த ஆஃபரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மூவ் ஆகும். பாருங்க டோட்டலாக மூவ் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரே டோட்டலாக மூவ் ஆகிற அளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு அட்வான்டேஜ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அப்டேட் தாங்க அட்வான்டேஜ். அப்டேட் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதாவது ஒரு கஸ்டமர் மிஷின் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 100% யூசர் ஃப்ரெண்ட்லி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஆப்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன் தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி கிடையாது. ஒரு நார்மல் அதாவது ஒரு 10th 12th படித்தவங்களே யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட மிஷின் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுதான் நம்மளோட மிஷினோட அட்வான்டேஜ் என்று சொல்கிறது, அப்டேட் என்று சொல்லக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோலர்ஸ்லாம் வராது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HMI முடிஞ்சிடும். ரொம்ப டைரக்ட்லி PLC நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஒயரிங் எல்லாமே ரொம்ப காம்பாக்டாக முடிஞ்சிடும். அதனால தான் நம்மளோட அப்டேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது நார்மல் இன்கோடிங் சொல்லக்கூடிய இதுலேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ தெளிவான லெட்டர்ஸ் கிடைக்கும். பேட்ச் நம்பரு, பேக்கெட்டான MRP, யூசர் பை டேட்டு, இதில் நம்ம 4 லைன் யூஸ் பண்ணிக்கூடிய உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான இன்கோடிங். அதாவது இன்ஜெட் கோடிங் இருக்குது, அதுக்கப்புறம் T2O பிரிண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன்ஜெட் கோடிங் இருக்குது, கேட்டேஜ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் இன்ஜெட் கோடிங் இருக்குது. இந்த மாதிரி பல கோடிங் மிஷின் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம பண்ணி தரதுக்கு நம்ம ஆட்டோ பவர் நிறுவனம் எப்பவுமே தயாராக உள்ளது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு கார்பரேட்டருக்கு நிகரான ஒரு பேக்கிங் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு பேக்கெட் வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது உங்களுக்கு சேல்ஸோட கெப்பாசிட்டி இன்னும் பல மடங்கு கூடும். ஆட்டோ பவர் பேக்கேஜ் யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இந்த வீடியோ வந்து 4 லீனியர் வேயர் மிஷின் தான் நீங்கள் பார்த்து இப்போ நம்ம வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ண புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.